அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டுக்கு எப்படி ஆர்பிஐயோ அதே மாதிரி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ் ஃபெட்டுங்கிற என்டிட்டி. அந்த ஃபெட்டுங்கிற என்டிட்டி இப்போது மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாமா கூட்டலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற அந்த பாலிசி மீட்டிங். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலை, அதே சமயம் கூட்டவும் இல்லை. 4.25% to 4.5% அப்படிங்கிற ரேட்டிலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஆர்பிஐ எப்படி ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர் அந்த மாதிரி பேசுகிறோம்ல, அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபெடரல் அந்த பாலிசி மீட்டிங்கில் தான் முடிவு செய்யப்படும். ட்ரம்ப் எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபெட் சேர்மன் பவல் அவர்கள் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் அதாவது 2025 ரேட் கட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஒரு தடவை அல்லது மேக்ஸிமம் 2 தடவை தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே இன்னும் வரலை. அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் 2%. யூஎஸ்ஏங்கிறது டெவலப்டு கண்ட்ரிங்க. 4.25% to 4.5% இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச். வரலாறுலே இது மாதிரி நடந்தது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், இப்போ தான் அது திரும்பி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் என்ன கண்ட்ரோலுக்குள்ளே வரலப்பா, 2% ரேஞ்சுக்கே வரல, அது வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போது இவர் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ண வைப்பாங்க அப்படின்னா, யாருக்குமே ஜாப் இல்லை, எக்கானமி ரெசஷனில் போகுதுன்னா அப்போ கட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நாட்டில் எக்கானமிக் இண்டிகேட்டர் எக்கானமி ரெசஷனில் போகல, நல்லா தான் இருக்குது. ஜாப் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எக்கானமி நெகட்டிவ் டெரிட்டரி, அந்த ரெசஷனுங்கிற பேச்சில் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தது அந்த ஜோனுக்கே என்ட்ராகலை. ஸோ ஃபெட் சேர்மன் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணி வைக்கிறாரு. சரி, இந்த சைடு நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க நாட்டில் இல்லீகலாக போய் கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்த்த வெளிநாட்டவர், கொலம்பியனாக இருக்கலாம், பிரேசிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வெளிநாடுகளுக்கு, அதாவது என்னென்னா எந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அவங்க நாட்டுக்கே இராணுவ விமானங்களில் கைவிலங்கு போட்டு அனுப்பிச்சிட்ருக்கிறாரு. இந்த விஷயத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ்னால் யார், எந்தவித ப்ராப்பரான டாக்குமெண்ட் வீசா இல்லாமல் அந்த நாட்டுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு குடியேறி கம்மியான சம்பளத்தில் வேலை பார்ப்பாங்க. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு $500 பெரிய காசு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு அமெரிக்கருக்கு அது அவங்க நாட்டு காசு. $500 கம்மியாக தான் அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நம்ம $500 இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய லாபம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நம்ம கம்மியான சம்பளத்துக்கு, அதாவது அவங்க நாட்டினுடைய கம்மியான சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி வேலை பார்த்த எல்லாத்தையும் லோ லெவல் லேபர்ஸ் எல்லாத்தையும் அவர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி 1500 பேரையாவது அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவர் போட்டுக்கிற ரூலு. 4 வருஷத்துக்கு இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கரண்ட் ட்ரெண்டாக இருக்குங்க. கரண்ட் ட்ரெண்டாக இருக்குங்க. சரி, இந்த மாதிரி போயிட்டால் என்ன நடக்கும், அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் போகுது. ஏன்னா கம்மியான வேலைக்கு பார்த்தவர் இப்போ அமெரிக்கர் அதிக சம்பளம் எதிர்பார்ப்பார். ஸோ இது ஒரு இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கிற விஷயம் ட்ரம்ப் பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, எல்லா நாடுகளுக்கும் எதிராக டேரிஃப் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. டேரிஃப்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம நாடு யூஎஸுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யூஎஸ்லேருந்து பெருசாக இம்போர்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க எங்கள் நாட்டுக்கு, ஆனால் 25% எங்களுக்கு டேரிஃப் கட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க நாட்டில் இன்னமும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை, ஒரு சர்வீஸை அவங்க நாட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க நாடு 25% டேரிஃப் போடுறதுனால அதிக விலைக்கு வாங்கி அவங்க மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் அதிக விலைக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இன்னமும் ரைஸாக தான் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபெட்டு ரேட் கட்டை பண்ணுறதுக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரம்ப்பினுடைய பாலிசி தடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த சைடில் நடந்துகிட்ருக்க ஸ்டோரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ண மார்க்கெட் ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ண கோல்டும் ஏறும். இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும் ஃபியரில் கோல்டு போகும், வார் அதிகமானாலும்
கோல்டோடைய விலை ஏறும். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இப்போ யூஎஸ் டாலரோடைய இண்டெக்ஸு வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நாட்டில் வந்து 5% 4.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க நாட்டிலேயே வந்து முதலீடு பண்ணால் அவங்களுக்கு சேஃபாகவே ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம நாட்டில் இருந்து எஃப்ஐஎஸ் எல்லாமே வந்து நம்ம நாட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு நம்ம நாட்டில் பண்ண முதலீடுகளை விற்றுட்டு அவங்க நாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் யூஎஸ் டாலருடைய டிமாண்டு ரொம்ப ஜாஸ்தியாகுது. டிமாண்ட்னா என்ன? இப்போது இந்தியன் கரன்சியில் தான் வந்து அவங்க ஸ்டாக்கெல்லாம் விற்பாங்க. ஆனால் இந்தியன் கரன்சி தான் வந்து அவங்களுக்கு விற்றதுக்கப்புறம் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதை வந்து டாலராக வந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அப்போ டாலர் கேட்குறாங்க அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? டாலரை வாங்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ டாலருடைய டிமாண்ட் வந்து அதிகமாகுது. அப்போ டிமாண்ட் அதிகமாச்சுன்னா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் இல்லை, உலக நாடுகளில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி விற்றுட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாலருடைய டிமாண்ட் அதிகமாகுது. அந்த டாலருடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகிறதுனால நம்ம நாடு கரன்சியெல்லாம் வந்து வீக் ஆகுது. இப்போ டாலர் ஸ்ட்ரென்த்னா கோல்டு வந்து டாலரில் தான் வந்து நீங்கள் வாங்கியாகணும். சரிங்களா? அப்போ டாலருக்கு வந்து அதிக பர்ச்சேசிங் பவர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டுனுடைய விலையை வந்து அது தடுக்கும். ஏன்னா வந்து கோல்டும் டாலரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தராசு மாதிரி. இப்போது டாலருடைய இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து கீழே போகும். சரி, இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் வியூ சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜெரோம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா 2% வந்து இன்ஃப்ளேஷன் ரேஞ்சுக்கு வரலை, அதனால் ரேட் கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்திருக்கிறாரு. அது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான்.